நீதிமன்ற வளாகத்தில் இன்று பெரியார் சிலை உடைப்பு வழக்கிற்காக வந்த அர்ஜுன் சம்பத் நீதிமன்றத்தில் பணி முடிந்து நீதிமன்ற சிஜேஎம் வாசலை மறைத்து அங்கு நின்று ரீல்ஸ் கொடுக்குறார். பேட்டி கொடுத்து அதை அவர் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி அதை எல்லாரையும் மறிக்கிறாங்க. அப்போ அதை கூப்பிட்டு காவல்துறையிட்ட சொல்கிறோம், அந்த மாதிரி செய்கிறது தவறானது, அந்த மாதிரி வேலை செய்யாதீங்கன்னு. அவங்க கண்டுக்கலாம். நான் போய் சிஜிஎம்மோட செரஸ்டார்கிட்டையும் ஹெட்கிளார்கிட்டையும் அதை கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்தும் சொல்கிறோம். இது வழக்கறிஞர்கள் ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்ற வளாகத்தில் அவர் அளித்த பேட்டிக்காக வழக்கு கொடுத்து அவர் மீது எஃப்ஐஆரில் இருந்தது. அது இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவது தவறானது. பெரியார் சிலை உடைப்பு வழக்கில் குற்றவாளியாக வந்திருக்கிறார். அவர் தான் செய்த குற்றத்தை எல்லாம் விட தான் ஒரு ஹீரோ என்கின்ற நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அர்ஜுன் சம்பத்தும் ஆர்எஸ்எஸும் கூட்டாக சேர்ந்து தமிழகத்தில் ஒரு மத பிளவை உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். அதில் அர்ஜுன் சம்பத் ஒரு கருவியாக செயல்படுகிறார். அர்ஜுன் சம்பத் மீது ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பேட்டி கொடுக்குறது தப்புன்னு சொல்கிறோம். அப்போ காவல்துறைகிட்ட சொல்கிறோம், இப்போ வர ஒவ்வொரு அக்யூஸ்டும் நீதிமன்ற வளாகத்தில் நின்று பேட்டி கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அவங்களெல்லாம் இப்படி பேட்டி கொடுக்க விடுவீங்களான்னா காவல்துறை கண்டுக்கவே இல்லை. அப்போ நாம் சொன்னோன்னே அக்யூஸ்டுன்னு சொன்னோன்னே என்ன அக்யூஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அக்யூஸ்டு தானே. அவர் ஒரு பெரியார் சிலை உடைப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறை சென்று இல்லைன்னா ஜாமீன் எடுத்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்ட். அப்போ அக்யூஸ்டுன்னு சொல்லாமல் என்ன சொன்னோம்னா, வாடா போடா, நான் என்னை எப்போ பார்த்தாலும் அடிக்க வராரு, அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர்களுடைய கூட்டம் எல்லாம் ரவுடி பயலுக. அவர் என்ன நினைக்கிறாரு, இன்றைக்கி மேலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் சிலரை தனக்கு கைப்பாவையாக இல்லைன்னா அவர்களுக்கு கைப்பாவையாக இருக்கார். அதோட விளைவு இன்றைக்கி தமிழகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது. தமிழக அரசு அர்ஜுன் சம்பத் போன்ற நச்சு விதைகளை ஒழுங்காக களை எடுக்கணும். தேர்தல் நேரத்தில் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக வேலை செய்கிறார். இவரை போன்றவர்களை களை எடுக்க தமிழக அரசு வேலை செய்யணும். அது இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய இழிவை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். எனவே இவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றமும் இவருடைய நடவடிக்கையை கண்டிக்கணும்.